வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி. டிஎன் டெட் ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான பகுதி. அது பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய வினாத்தாள்ல இருந்து நம்ம ஆர்ட்ஸ் ஏரியா, அதாவது சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக், ஜியோகிராஃபி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து வரிசை அந்த கேள்விகள் வரிசை நம்ம ஒரு சிலது பார்த்துடலாம். இதில் பாருங்கள், மொதல் கேள்வி, தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொருத்தி கொண்டவர் யார்? பொறித்தர்னா நாணயங்கள் வந்து பொறிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அவருடைய பேர் வரும். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படிங்கிறது ஆன்சர். சரி, இது எங்கே நமக்கு வருது, இது எங்கிருந்து எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க இந்த கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இந்த பேரை கேட்டால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பாமினி பேரரசு வந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இல்லைன்னா இதை பற்றி முழுசாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வளமான பகுதி ரெய்ச்சூர் பகுதி. ரெய்ச்சூர் இந்த பேர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அடிக்கடி இந்த பேர் அடிப்படையில் இருக்குது. இது அடுத்த முறை கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெய்ச்சூர் பகுதி. சரிங்களா? இதிலே தோ ஆப் பகுதின்னு சொல்லுவாங்க. தோ ஆப் பகுதி, இது வந்து இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தோ ஆப் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பேர். தோ ஆப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாப் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, 2 நதிகள் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு நதி ஓடிடுது, இப்படி ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, இங்கே வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த கரை ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் இப்போ இங்கே வந்து 2 நதி, இங்கே தண்ணி உள்ளே ஓடிட்டு இருக்குன்னா இது வந்து சமவெளி பகுதியாக இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கமும் பகுதி இருக்கு இல்லைங்களா. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயும் விவசாயம் செய்யலாம், இங்கேயும் விவசாயம் செய்யலாம், இந்த ஆற்றங்கரை இந்த பக்கமும் விவசாயம் செய்யலாம், இந்த பக்கமும் விவசாயம் செய்யலாம். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பகுதி என்ன சொல்லணும்னா தோவா பகுதி, அதாவது 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தோவா பகுதின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருப்போம். எம்பிடி கிட்ட நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது இங்கே அதிகமான வரி போடுவது அங்கே இருக்கிறவங்களை பூந்து ஓடிடுவாங்க. எம்பின்னா முகமது பின் துக்ளக் அந்த காலகட்டத்தில். சரி, இப்போ இங்கே இந்த கேள்வி நம்ம வருவோம். ரெய்ச்சூர் பகுதி இது ரொம்ப ஒரு செழிப்பான பகுதிங்கனால இதை பிடிக்கிறதுக்காக விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் நிறைய போட்டி இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வாரங்கள் அங்கே அந்த பகுதியுடைய பகுதி, இப்போ நம்ம இந்தியனுடைய பகுதி இருக்குது அப்படின்னா, அவங்க ஆட்சி செய்த அந்த துங்கபத்ரா ஆற்றங்கரை, இது வந்து இந்தியா. நான் பேர் வச்சுட்டேன், இதுக்கு பேர் இந்தியான்னு, நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த துங்கபத்ரா ஆற்றங்கரை இந்த சைடில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பகுதி தான் ஒரு ரீச்சூர் சொல்லுவோம். இங்கே தான் வாரங்கள் இருக்குது. ஸோ அந்த வாரங்களுடைய கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசாவுடைய ஆட்சியாளர்களுக்கு, ஒரிசாங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கி ஒடிசா நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஒரிசாவோட ஆட்சியாளர்களுக்கு எதிராக பாமன் ஷா தன்னுடைய போராட்டத்தை தொடங்குறாரு. சரிங்களா? பாமினி பேரரசு இவர் தன்னுடைய ஆட்சி பகுதியை 4 பிரிவுகளை பிரித்தார். அந்த பகுதிக்கு வந்து தராப்ஸ் அப்படின்னு சொன்னார். தராப்ஸ், தராசுன்னு மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த பேர் நமக்கு மைண்டுக்கு வந்துடும். தராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தன் ஆட்சி செய்த பகுதி வந்து 4 பிரிவுகளை பிரிச்சிருக்கு பேர் தராப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பகுதியுடைய பேர் குல்பர்கா, தௌலாபாத், பீரார் இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் பெற்ற வெற்றிகள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய நாணயங்களில் தன்னுடைய பேரை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு பொறிச்சிட்டார். இது பாயிண்ட் தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் அடுத்த இன்னொரு மன்னர் யார் அப்படின்னா, இந்த பாமினி பேரரசில் 1ஆம் முகமதுன்னு சொல்லுவோம். பாமன் ஷாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் இவர் தான். இவர் 1363 இந்த இயரை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த வாரங்கள் மேலே படையெடுத்து அதை பிடிச்சாரு. கோல்கொண்டா கோட்டை அவருடைய வசமானது. கோல்கொண்டா அதுவும் ஸ்பெஷல், கோல் கும்பாஸ் அதுவும் ஸ்பெஷல். இந்த 2 கோட்டைகளும் ரொம்ப சிறப்பானது. இவர் ஒரு சிறந்த அரச நிர்வாகத்தை வந்து ஃபாலோ பண்ணார். நிர்வாகம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. இவருடைய நிர்வாகத்தை பற்றிட்டு பிற்காலத்தில் இந்த மராட்டிய ஆட்சியாளர் கூட இதை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தினார். இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த சுல்தான்கள் திறமையற்றவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது 3ஆம் முகமது தான். 3ஆம் முகமது இவர்கிட்ட சிறந்த அமைச்சராக விளங்கியவர் முகமது கவான். ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒருத்தர் முகமது கவான். அடிக்கடி எக்ஸாமில் கேட்கலாம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகமது கவான், அதே மாதிரி பைராம் கான். சரிங்களா? பைராம் கான், அதே மாதிரி ராணி மங்கம்மாள், இவங்களெல்லாம் சொல்லலாம். என்ன சார் இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல்? பைராம் கான் ஆகட்டும், முகமது கவான் ஆகட்டும், அரசர்களில் அரசர்கள் மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அரசர்களுக்கு பாதுகாவலராக இருந்து ஆட்சி பண்ணாங்க. இவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பாதியில் இவங்களுக்கு கொண்டுடுவாங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம இவங்ககிட்ட இருந்தாலும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடங்கள் என்ன அப்படின்னா, விதியால் போர் செய்து மாண்ட அரசுகளை விட சதியால் மாண்ட அரசுகள் அதிகம். இதே மாதிரி நம்ம குடும்பங்களையும் பார்க்கலாம், பல சமுதாயங்களையும் பார்க்கலாம். விதியால் வந்து நம்ம ஒரு எஃபெக்டை நம்ம சந்தித்ததை விட சதியால் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் இவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கிறது. அந்த முகமது கவானால என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் முகமதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவர் வந்து குழந்தை தான், சின்ன பையன் தான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு இருக்கலாம். எக்ஸாக்டாக எனக்கு சரியாக தெரியல. இந்த 3ஆம் முகமது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், ஒரு 12-13-11 வயசு கூட இருக்கலாங்க. நான் அது கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். இங்கே விஷயம் என்ன, அவருக்கு விவரம் தெரியாது, அவ்வளோதான். ஆட்சி பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு தகுதி அவர்கிட்ட இல்லை. அரசு வாரிசுகள் முறைப்படி வந்து அவர் ஆட்சியில் உட்காரலாம். இவர்கிட்ட இருந்தவர் முகமது கவான் அப்படின்ற ஒரு சிறந்த அரசியல் ராஜதந்திரி. பாரசீகத்தில் பிறந்தவர். அங்கிருந்து இங்கே வந்து
விவசாயம் என்ன சொல்கிறது வணிகராக இங்கே வந்தவர் தான். வந்துட்டு இவருக்கு பாதுகாவலராக இருந்தார். என்ன அப்படின்னா இந்த முகமது கவான் வந்து அரசர் தான். பட் எல்லா முடிவுகளும் அடுத்து போர் எங்கே எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ராஜதந்திரங்களும் செய்தவர் இவர் தான். இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கல்விக்கு அதிகமாக அந்த மதராசாக்கள் தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராசா அப்படின்னு கல்வி நிலையம் சொல்கிறோம். காஞ்சி சொல்கிறோம், காஞ்சி கடிகைன்னு சொல்கிறோம். அந்த மதராசாக்கள்னா பல என்ன சொல்கிறது ஸ்கூல் காலேஜஸ் அமைச்சது இவருக்கு ஸ்பெஷல். சரிங்க, இவர்கிட்ட என்ன அப்படி இவர் எப்படி இவர் மாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமதுன்ற அந்த அரசர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட இருக்கக்கூடிய மேல்தட்டு அமைச்சர்கள், அதாவது மிக முக்கியமான அமைச்சர்கள், இவங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவருக்கு எதிராக சதி செஞ்சுருப்பாங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு சதி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது கமானை பற்றி அரசர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு சின்ன பையன் தான். அந்த சின்ன பையன் மீன்ஸ் அவருக்கு விவரம் பார்த்தாது இல்லைங்களா. ஏற்கனவே தன்னுடைய ஆட்சியில் வந்து நான் சொல்கிறத நீ செய்யணுன்ற அளவுக்கு அவர் கொண்டு போயிருப்பார். அதனால் என்ன பண்ண இருந்த கோபத்தில் வந்து அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து இவருக்கு எதிராக மன்னருக்கு எதிராக எழுதும் மாதிரி முகமது கமான் எழுதுன மாதிரி இவருடைய ஆட்சிக்கு இந்த மன்னரை கொல்றதுக்காக இவர் பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு செட்டப் ரெடி பண்ணி அரசர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அரசரும் அதை விசாரித்து பார்க்கும்பொழுது கடைசி அவர் என்ன பண்ணுவான்னு என்னடா சதியில் மாட்டிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் மன்னிப்பு கேட்டார். சரிங்க என்ன மன்னிச்சிருங்க அரசர் என்ன. ஆனால் அரசர் ஏற்றுக்கல. உடனே தூக்கு தண்டனை நிறைவேற்றுறார். தூக்கு தண்டனை நிறைவேற்றி அவர் தூக்கு தண்டனை ஏதோ ஒரு வகையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றி முகமது கவான் இறந்துருவார். இறந்து கொஞ்ச நாள்லேயே மூன்றாம் முகமது அந்த அரசனையும் இந்த சதிகாரர்கள் கொண்டுட்டு ஆட்சியை அந்த அரசாட்சியை பிடிச்சிக்குவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பைராம் கான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அக்பர் இவரை கதையை பற்றி நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். சரி, இதெல்லாம் நம்ம பின்னாடி அவங்களுடைய காலகட்டத்தை பார்த்துருப்போம். இவங்களாம் என்னென்னா பாதுகாப்பாளர்களாக ஆட்சி புரிஞ்சவங்க தான். அவங்களுடைய நிலைமையில ரொம்ப மோசமாக தான் போனது அப்படின்னு மட்டும் மெயின் வச்சுக்கோ. பட் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம வருவோம். பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவனார் முகமது கவான். அதில் ஒரு பெரிய நூலகத்தை அமைச்சார். அதில் 3000 கையெழுத்து நூல்கள் இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, பாரசீக நாட்டை சேர்ந்தவர் தானே இவர். பாரசீக வேதியியல் வல்லுநருடைய வழிகாட்டுதல் எப்படி வெடிமருந்தை பயன்படுத்தினார் தெரிஞ்சுக்காங்க. பாபர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கிய போர்களை பயன்படுத்தினார் முதல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து வெடிமருந்து வந்து பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு தகவல் இது இருக்குது. கவானுடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்டவங்க சுல்தானுக்கு எதிராக சதி செஞ்சாங்க. சுல்தானுக்கு இவர் அரசுக்கு எதிராக சதி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி கடிதம் தயாரித்து, இது கூட எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. கடிதம் தயாரித்து தான் சுல்தானோட கையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க. அதில் சுல்தான் கவான் மேலே அதிருப்தி இருந்ததால் அரசனுக்கு எதிராக செயல்பட்டதா கவான் கொல்லப்பட்டார். அப்புறம் அவருடைய ஆட்சி வீழ்ச்சியை சந்திச்சது. பாமினி கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோல்கொண்டா கோட்டை. கொண்டா அப்படின்னா மலை. கோல்கொண்டா கோட்டை, பிஜேபியில் இருக்கக்கூடிய கோல்கும்பாஸ், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் பாமினி அரசுடையது. அதுக்கப்புறம் 5 அரசுகளாக பிரிஞ்சது. இந்த 5 அரசுகளும் ஒன்றா சேர்ந்து 1565 இதுவும் ரொம்ப முக்கியமானது தலைக்கோட்டை போர், ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்சசி தங்கடி போர் அப்படின்னா தலைக்கோட்டை போர்னு பேர். இது வந்து விஜயநகர அரசு தோற்கடிச்சது. விஜயநகர பேரரசு அதோடு முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இது வந்து கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ 2வது கொஸ்டினுக்கு நம்ம போகலாம் சார். 2வது கேள்வி என்னென்னா, பின்வரும் நூற்றில் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை என்ன? காலவரிசை நாகரிகங்களை பற்றி கேட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய பழமையான ஒரு நாகரிகம் சொல்லும் அப்படின்னா நம்ம ஹரப்பா நாகரிகத்தை நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸாமில் வந்து ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இதை தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். பட் இதெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தாண்டி போய் கேள்வி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா. பின்வரும் நூற்றில் மெசபடோமியாவை சேர்ந்த நாகரிகம் பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டிருந்தேன். ஸோ சுமேரியர்களுடைய தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துப்போம். சுமேரியர்கள், அதுக்கப்புறம் அக்காடியர்கள், அப்புறம் பாபிலோனியர்கள், அப்புறம் அசிரியர்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன சார் ஸ்பெஷல்? இவங்ககிட்ட இருந்து நம்ம மைண்டில் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிமு 5000 to 4000 ஆட்சி காலகட்டம் அந்த வருட காலகட்டத்தை சேர்ந்தது. 5000 to 4000 வருடங்கள் காலகட்டத்தை கூட சேர்ந்தது. இதில் என்ன அப்படின்னு நம்ம ஹரப்பா பண்பாடு கூட பார்த்தீங்கன்னா 1500 to நம்ம 3500 to 1500 இருக்கும். 1500 to 600 வரைக்கும் நம்ம வேதகாலம் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இங்கே சுமேரியர்கள்கிட்ட என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கியூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு முக்கோண வடிவ எழுத்து இவங்ககிட்ட நமக்கு கிடைச்சது. கியூனிஃபார்ம், யூனிஃபார்ம்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். இந்த கியூவை எடுத்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம் மைண்டில் இருக்கா. ஸோ கியூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு முக்கோண வடிவ எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியவங்க அந்த முறையை வந்து உருவாக்கினாங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து அக்காடியர்கள்கிட்ட என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய காலகட்டம் 2450 to 2250 குறுகிய காலம் மட்டுமே சுமேரிய மேலே ஆதிக்கம் செலுத்தினாங்க. சுமேரியா மேலே. சரிங்களா. அக்காடியுடைய யூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லுது. பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து நதியை பற்றி இருக்கக்கூடிய நாகரிகத்தை பற்றி அது சொல்லியிருக்கு. இந்த அக்காட் நகரம் தான் பின்னால் பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படுச்சு. இது மேற்காசியோட வணிக பண்பாட்டு மையமாக இருந்தது. சரிங்களா. இப்போ அடுத்ததாக பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டோம். அப்படின்னு 3வதா இவங்க வந்து அமோரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூத மக்கள் அரேபிய பாலைவனங்களிலிருந்து மெசபடோமியாவுக்கு கூடி வந்தாங்க. பாபிலோனியாவை தங்களுடைய தலைநகரமாக வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்கள பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. உலகினுடைய முதல் காவியத்தின் கதாநாயகன் அப்படின்னா கில்காமெஸ். கதாநாயகன் கில்காமெஸ்.
அதாவது இந்த பேரெல்லாம் மைண்டில் எப்படி சார் நான் வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் டவுட், ரொம்ப சிரமமாக இருக்குது சார். கில்கா மெஸ் மைண்டுக்கு வந்தோம்னா கிறுக்கு மெஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். கதாநாயகன் கிறுக்கன் அப்படின்னு மைண்டில் வச்சுங்களேன். கில்காமேஸ் அப்படிங்கிற பேர் மனசுக்கு வரல அப்படின்னா டக்குனு கொண்டு போய் வச்சுருங்க, சரிங்களா? ஸோ உலகத்தின் முதல் காவியத்தின் கதாநாயகன் கில்காமேஸ் அப்படிங்கிறவர் ஒரு சுமேரிய அரசராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாப்லினுடைய 6வது அரசனாய ஹம்முராபி ரொம்ப முக்கியமானவர் இந்த பாப்லினுடைய பிரச்சனை. அடுத்து அசிரியர்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய இவங்க வந்து அசிரியர்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, கிமு 1000 காலகட்டத்தில் மெசபடோமியாவில் அசிரிய அரசு அரசியல் ரீதியாக செல்வாக்கு இருந்துச்சு. அசிரியர்களுடைய தலைமை கடவுள் பார்த்தீங்கன்னா அசீர் அப்படின்னு சொல்றது. அசீரிய அரசர்கள், அதாவது அசீர் அப்படின்ற அந்த கடவுள் வந்து அந்த அரசர்கள் வணங்கப்பட்டது. அசிரிய பேரரசோட புகழ்பெற்ற அரசர் என்ன அசீர் பனிபால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசீர் அசீர் அசீர்னே வருங்க. யூனிஃபார்ம் ஆவணங்கள் கொண்ட புகழ்பெற்ற நூலகத்தை உருவாக்கினார், சரிங்களா? அசிரிய பேரரசு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் இராணுவ அரசு அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இராணுவ அரசு. ஸோ அவங்க ஒரு வலிமையான இராணுவ சக்தியை உருவாகிறது காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை நல்லா பயன்படுத்திட்டாங்க, சரிங்களா? கோவில்கள் வங்கி மாதிரி செயல்பட்டதாக சொல்லப்படுது, சரிங்க. இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த என்ன அவ்வளோ பெரிய ஆட்கள் ஆகிடலாமா? ஏன் இல்லாமல் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து செம்பு காலம்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 3500 டு நம்ம இந்தியாவில் 1500 இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செம்பு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பு இதுக்கு பின்னாடி வந்த இந்த செம்பை வச்சு அவங்க பெரிய அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் காட்டிலும் நம்ம இதுக்கு பின்னாடி 1500லேருந்து 600 இருக்கக்கூடிய நம்ம வேத காலம், அதாவது 1500 டு 1000 வரைக்கும் முன் வேத காலம், 1000 டு 600 வரைக்கும் பின் வேத காலம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த வேத காலத்தை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே இந்த இரும்புக்கு இவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த இரும்புகளை வச்சு தான் காடுகளை இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகளை வெட்டி விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக உதவுனது எதுனா இரும்பு. ஸோ அதனால இந்த இரும்பினுடைய பயன்பாடு வந்து வரலாறுல தவிர்க்க முடியாத ஒன்றாக சொல்லப்படுது, சரிங்களா? ஸோ இரும்பு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா? விவசாயம் செய்து அதில் அதிகமான அரிசி நெல் உற்பத்தி செஞ்சு என்னுடைய பசியை போக்கிட்டாங்க அப்படிங்கிறதால இந்த இரும்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? சரி, இது வந்து இரும்புக்குண்டான அவங்களுடைய காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ கோவில்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். இவங்களுடைய இந்த அசிரியர்கள் காலகட்டத்தில் கோவில்கள் வங்கி மாதிரி செயல்பட்டதாக சொல்லப்படுது. கடனுக்கு வட்டி வாங்கினதை பற்றின உலகத்தோடைய முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக இது இருந்துச்சு, சரிங்களா? மெசபடோமியா பற்றின சில தகவல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுமேரியர்கள் தான் கொயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க. கொயவர்கள் அந்த பானை செய்வாங்க இல்லைங்களா? அவங்களுடைய அந்த சக்கரத்தை சுற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மண் பானை செய்கிறாங்க. அந்த கொயவர்களின் சக்கரத்தை முதல்ல கண்டுபிடிச்சதா சொல்கிறது மெசபடோமியா பற்றின சில தகவலில் வரக்கூடிய அந்த சுமேரியர்கள் தான். சரி, அது மட்டும் இல்லைங்க, 360 நாட்கள், இன்னைக்கு வந்து 364 நாட்கள் சொல்கிறோம். 360 நாட்கள் கொண்ட அந்த நாட்காட்டி வந்து தயாரித்தவங்க இவங்க தான். ஒரு வட்டத்தை 360 டிகிரியாக பிரித்தது இவங்க காலத்தில் தான். எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 3வது கேள்வியா, இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? 3 ஐந்தாண்டு திட்டங்கள் இது ரொம்ப முக்கியமானதாக வச்சுக்கலாம். முதல் 3 ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா இந்த திட்டக்குழுவே பார்த்தீங்கன்னா 1950 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ திட்டக்குழுடைய முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 51 டு 56, 5 வருஷத்துக்கு ரொம்ப தானே பண்ணுறாங்க. அப்போ 56 டு 61 வரைக்கும் 2வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ 61 டு 65 வரைக்கும் 3வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 3 ஐந்தாண்டு திட்டங்களையும் தனித்தனியாக செப்பரேட்டாக படித்தோம் அப்படின்னா இது வந்து முதல்ல விவசாயத்துக்காக முக்கியத்துவம் தந்தது வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். 2வது தொழிலுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஹைலைட்டாக நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொழில் வளர்ச்சிங்கிற ஏரியாவில் போய் கேட்டுப்பாங்க. இந்தியாவுடைய முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய நோக்கமாக இருந்தது இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியுடைய பல கட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1950 டு 65 வரைக்கும் ஒரு காலகட்டம் சொல்லலாம். 51 கூட வச்சுக்கலாங்களேன். 51 டு 65 வரைக்கும் ஒரு காலகட்டம் தொழில்துறையில் எந்த அளவுக்கு புரட்சி கொண்டாங்க சொல்லுது. இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செஞ்சாங்க. தொழில்துறை பலவீனமான உள்கட்டமைப்பு தான் இருந்துச்சு, வளர்ச்சி அடையாமல் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த டைமில் தொழில்நுட்ப திறன்கள் குறைஞ்ச அளவில் தான் கிடைச்சது. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அவைகளோட நோக்கம் சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்கணும், சரிங்களா? இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களுடைய அந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்திட்டு இருந்துச்சு. இதோட விளைவாக இந்த காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டதுன்னு சொல்லலாம், சரிங்களா? 2வது இன்னொரு காலகட்டம் சொல்லணும்னா இப்போ 51 டு 65 வரைக்கும் சொன்னோம்னா 65 டு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 80 வரைக்குமே ஒரு தொழில்துறை புரட்சின்னு சொல்லலாம். 1965 இதுலேருந்து கண்டினியூயாக 80 வரைக்கும் 1980 வரைக்கும் 2வது தொழில் புரட்சி காலகட்டம்னு சொல்லலாம். இதில் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களும் பெரும்பாலும் மூலதன பொருட்கள் துறையோட அந்த வளர்ச்சியில் தான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் நுகர்வோர் பொருட்களுடைய துறை யாரும் கண்டுக்கல. ஏன் நுகர்வோர் பொருட்களுடைய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பொருட்களுடைய துறை தான் கிராமப்புற பொருளாதாரத்துடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படுது, சரிங்களா? இதோட விளைவு என்னாச்சுன்னா தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சது. அதனால் இந்த காலகட்டம் பின்னடைவு காலம் அப்படின்னு சொல்லப்படுது.
மூணாவது காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சியில் வந்து மூணாவது காலகட்டம் 80 to 91, 1980 1991 வரைக்கும் சொல்லலாம். இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தார் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவர் நிதி அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இவர் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களும் இந்தியாவில் வியாபாரம் செஞ்சுக்கலாம், அதுக்கு வந்து டாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த டிவி, ஃப்ரிட்ஜு மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தொழில்துறை ரொம்பவே ஒரு வளமான வளர்ச்சி கிடைக்குது சொல்லலாம். 91ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தொழில்துறை வளர்ச்சி பார்த்திங்கன்னா 91ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புது சகாப்தத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். தொழில்துறையை செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்துச்சு. அதாவது 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டங்கள் தொழில்துறை உரிமத்தில் பெரிய வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வந்தது சொல்லலாம். தொழில்துறை உரிமத்தை ஒழிக்கிறது, அதாவது லைசன்ஸு, அப்புறம் விலை கட்டுப்பாடுகளை நீக்கிறது, சிறு தொழில்களுக்கான அந்த கொள்கைகளை நீத்து போக செய்கிறது, இந்த மாதிரி சில தொழில்துறைகள் வந்து அதாவது என்ன சொல்ல சிறப்பாக டெவலப் ஆகிறது உதவிச்சு. புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதல்களை வரவிருக்குது அப்படின்ற லெவலோட இந்த 3 முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இந்த கேள்வி இங்கிருந்து எடுத்திருக்காங்க. 5 ஆண்டு திட்டங்களுக்கு நம்ம முழுமையாக பார்க்கும்பொழுது அதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். மகாவீரர் காலத்தில் எளிய மக்கள் பேசிய மொழி என்ன? மொழி இப்போ பாருங்கள், ஒன்று கேட்டாங்கன்னா நம்ம அசோகர் காலத்தில் அவருடைய கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ மகாவீரர் காலகட்டத்தில் ஒரு மொழி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி எடுத்துடுறாங்க. ஸோ மொழின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலி, வடமொழினா சமஸ்கிருதம், வங்காள மொழி, கீழே இன்னொரு மொழி அர்த்தமகதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொழி. இது என்ன சார் அர்த்தமகதி? இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோமே, நீங்கள் பேசுகிற மொழிக்கு பேர் என்ன? தமிழ் சார். அப்போ அதே மாதிரி அகத மொழி அப்படிங்கிறது, அதாவது அர்த்தமகதி அப்படிங்கிறது அவங்க மொழி. சரிங்களா? இது ஒரு பேர். மகாவீரர் காலத்தில் எளிய மக்கள், சாதாரண மக்கள் கூட பேசுறது என்ன மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி மகாவீரர் யார், இவர்கிட்ட என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சமணம், அதாவது சமண மதம், ஜீன மதம், ஜைன மதம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பௌத்த மதங்கிறது புத்தர் தோற்றுச்சிருப்பார். இப்போ சமணம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமண மதம், இதே சமணம், பௌத்தம், புத்த மதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பௌத்தம், புத்தம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்ககிட்ட இருந்து இதை தோற்றுச்சவர் பேர் வந்து புத்தர், உங்களுக்கு தெரியும். அவருடைய இயற்பேர் பேர் வந்து சித்தார்த்தர். இவர் வந்து மகாவீரர், சமண மதத்தை தோற்றுச்சவர் மகாவீரர். இவங்க 2 பேருக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இப்போ பௌத்த மதத்தை தோற்றுவிச்ச புத்தருடைய இயற்பேர் என்ன? சித்தார்த்தர். சமண மதத்தை தோற்றுவிச்ச மகாவீரருடைய அவங்க அப்பா பேர் சித்தார்த்தர். இது ஒன்று. சரிங்களா? பௌத்த மதத்தை தோற்றுவிச்ச புத்தருடைய ஒய்ஃப் பேர் யசோதரி. இவங்க யசோதா. இவர் ஒரு இளவரசர். யார்? பௌத்த மதத்தை தோற்றுவிச்ச புத்தர் வந்து ஒரு இளவரசர். நேபாள் நாட்டு லும்பின் நகரை சேர்ந்த சாக்கிய முனி அப்படின்னு சொல்லுவார். சாக்கிய இனத்தை சேர்ந்த அவங்க அப்பா வந்து சாக்கிய இனத்தினுடைய தலைவர். ஸோ அங்கே சாக்கிய முனின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ஒரு இளவரசர். பட் இவர் வந்து சமண மதத்தை தோற்றுவிச்ச இவருடைய அம்மா ஒரு இளவரசி. அவங்க அப்பாவும் உயர் பதவிகள், இந்த ஜமீன்தாரன் மாதிரியான உயர் பதவிகள் இருந்தவங்க தான். பட் இருந்தாலும் என்ன, அரச வம்சத்துக்கு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இவங்க 2 பேர். சரி, இதெல்லாம் சில ஒற்றுமைகள் இருக்கும்போது சமண மதம், பௌத்த மதத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற சமண மதத்தை வச்சு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பல்வேறு பிரிவுகளில் வர்த்தமான மகாவீருடைய அந்த தலைமையான பிரிவு பௌத்த இலக்கியங்களை நிகந்த நடபுத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட பேரை. சமணம் அப்படின்ற ஒரு இன்னும் உருவாகிச்சு. இது முதல்ல நிர்கிரந்தம், அதாவது தலைகள் இருந்து விடுபட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மகாவீரர் பார்த்தீங்கன்னா ஜீனன்னு சொல்லுவாங்க, அதாவது உலகை வென்றவர் அப்படின்னு அழைக்கப்படுறதால அவருடைய பிரிவு வந்து ஜைனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் சமணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேருக்கு வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சமண பாரம்பரியத்தின் படி பார்த்தீங்கன்னா பணத்தை ஆதியில் தோற்றுவிச்சது மகாவீரர் கிடையாது. அவர் 24வது தீர்த்தங்கரன் சொல்லப்படுது. சமண பாரம்பரியத்தின் படி பார்த்தீங்கன்னா அதை தோற்றுவிச்ச பேர் வந்து ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் முதல் தீர்த்தங்கரர். யஜுர்வேதம் பார்த்தீங்கன்னா ரிஷபர், அஜிதானந்தர், அரிஸ்டநேமி அப்படின்னு 3 தீர்த்தங்கர்களை பற்றி சொல்லுது யஜுர்வேதத்தில். ஏன்னா வேதங்கள் 4, ரிக்கு, யஜுர், சாமதரம்னு சொல்லக்கூடிய அதில் யஜுர்வேதத்தில் இவங்க பேரால் இருக்குது. ஸோ மகாவீரர் தம்முடைய உறுப்பினர்கள் வந்து துறவிகளாகவும் துறவரம் போகாமல் தன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் திரட்டி இருந்தால் ஒரு தகவல் சொல்கிறது. இப்போ மகாவீருடைய வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா வர்த்தமானர் அப்படிங்கிறோட இயற்பெயர். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன்னாடி 540 வாக்கில், இந்த இயர் வந்து அடிக்கடி புக்கில் மாறிட்டே இருக்குது, இருந்தாலும் 500 சம்திங்கிறத மைல் வச்சுக்கோங்க. வைசாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்த கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவர் பிறந்திருப்பார். இவருடைய தந்தையோட பேர் சித்தார்த்தர். ஞானத்திரிகா அப்படின்ற அந்த இனக்குழுவோட தலைவர். இவருடைய தாய் திரிசலை ஒரு லிச்சாவி இளவரசி.
பெற்றோருடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 30வது வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியே போனார். உண்மையான ஞானத்தை தேடி 12 வருஷம் அலைஞ்சாரு. அவர் கடுமையான விரதம் இருந்தார். தன்னுடைய 42வது வயசில் வருத்தமானார், ஞானத்தை அடைஞ்சார். அப்புறம் தீர்த்தங்கரார் ஆனார். இது அவரை பற்றின ஒரு சில தகவல்கள். ஜீனர் அப்படின்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஜீனர் அப்படின்னா வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. ஸோ ஜீனர் அப்படின்றது இவருக்கு ஸ்பெஷல். அப்புறம் மகாவீரர் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். அவர் வந்து 30 வருஷம் உபதேசம் செஞ்சார். செல்வந்தர்கள் பெரிய பெரிய ஆட்களும் மேட்டுக்குடியினரும் அவரை ஆதரிச்சாங்க. சரிங்களா? கிமு 468 வாக்கில் தன்னுடைய 72வது வயசில் 72 அந்த வயசில் அவர் இறந்துருவார். சரிங்களா? ஸோ இவர் வந்து ராஜகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவபுரியில் மரணம் அடைஞ்சிருப்பார். இது ஒரு விஷயமும் ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. அகிம்சையை சமணம் வலியுறுத்தினதுனால, அகிம்சை அப்படின்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, நெல் கூட அறுக்கக்கூடாது. நெல் அறுத்தீங்க அப்படின்னா அது ஒரு உயிர் தானே, கொல்லப்படுறதில்ல, நெல் கூட அறுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ வேளாண்மை மாதிரியான மற்ற தொழில்கள் அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அந்த மதத்தில் சொல்லப்படுறது என்ன, பிற உயிர்கள் கொள்வது பாவம், அகிம்சை. சரி, அப்படின்னு எப்படிங்க சாப்பாடு சாப்பிட்றது? ஸோ அவங்க வந்து இந்த வட்டிக்கு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்த தொழில் தெரிஞ்சோ தெரியாமலே மற்ற உயிர்கள் கொல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தொழில் செய்யலை. மகாவீரருடைய மறைவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகள் கழித்து சுமார் கிபி 79 அல்லது 82ல், இந்த 79 கிபி 79 70 அப்படின்னா கனிஷ்கர் காலகட்டம், குசான பேரரசு வந்த காலகட்டம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 79 அல்லது 80ல் பார்த்தீங்கன்னா சமணத்தில் ஒரு பிரிவு, ஒரு பிளவு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் பத்ரபாகு தலைமையில் சில சமண துறவிகள் வந்து தங்களுடைய கடுமையான விரதங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தெற்கு நோக்கி போயிட்டாங்க. அவங்க உடைகள் ஏதும் இல்லை, ஆடைகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களை வந்து திகம்பரர்கள், ஆடைகளை துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றவங்க ஸ்தூலபத்திரர் தலைமையில் மகதத்தில் இருந்தாங்க. இவங்களை வந்து ஸ்வேதம்பரர்கள், வெள்ளை ஆடை உடுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சமணத்தில் இது ஒரு பிரிவு இருக்குது. இது இந்த காலகட்டத்தில் நடந்தது. சமண துறவிகள் மத நூல்களை எழுதினாங்க. அதாவது அச்சரங்க சூத்திரம், சூத்திர கிருதங்கம், கல்ப சூத்திரம், இதெல்லாம் வந்து அவங்க தொடக்க காலத்தில் சமண நூல்கள், அவங்க எழுதின சமண நூல்கள். இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்த கொஷின்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தை சார்ந்த சமண நூல்கள் பெரும்பாலும் எளிய மக்கள் கூட பேசக்கூடிய மொழியான அர்த்த மகதி அப்படின்ற மொழியில் எழுதப்பட்டது. இந்த இடத்துல தான் இந்த கேள்வி எடுத்தாங்க. சரிங்களா? சமணத்தோட மைய தத்துவம் அகிம்சை தான். சமண மாத்திரம் சில சட்டத்திற்கு உட்படணும். எல்லா சமணர்களும் கடைபிடிக்க வேண்டிய 3 கொள்கைகள், மும்மணிகள், திரிரத்தின்கள் சொல்லப்படுது. அந்த 3 பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை, சம்யோக் தர்ஷனான்னு சொல்றது. இன்னொன்று நல்ல அறிவு, சம்யோக் ஞானா அப்படின்னு சொல்றது. நன்னடத்தை, சம்யோக் மகாவிரதா அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் திரிரத்தங்கள் மட்டும் கிடையாது, 50 சூளுரைகள் இருக்குது. அதாவது துறவிகள் 50 சூளுரைகள், பஞ்ச மகாவிரதா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் ஃபாலோ பண்ணும். அந்த 5 என்ன? கொல்லாமை, அகிம்சைன்னு சொல்கிறது. 2வது கல்லாமை, அஸ்தேயான்னு சொல்கிறது. பொய்யாமை 3வது சத்தியான்னு சொல்கிறது. 4வது புலநடுக்கம், பிரம்மச்சரியான்னு சொல்கிறது. 5 பொருள் பற்றிமை, அபரிக்கிரகா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இதை வந்து சமண மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 5வது கேள்வியா, இப்போ இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூட்டினை தேர்ந்தெடுக்கவும். அப்போ கீழே எந்த கூட்டரை வந்து நம்ம வரிசை படிக்கணும்னா, கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது என்ன கிழக்கிந்திய கம்பெனி? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. தலைமை ஆளுநர் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு தலைமை ஆளுநராக வந்தாங்க. அதுக்கு இயக்குனர் குழு தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். இது வந்து சரியான ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற தப்பான ஆப்ஷன் என்னது பார்த்தோன்னா, ஏன்னா சரியான கூட்டு தான் கொடுத்துருக்காங்க. துணைப்படை திட்டத்தில் கிழக்கிந்திய ராணுவம் வளங்களும் செயல்திறனும் குறைந்தன. இல்லை, வளங்களும் செயல்திறனும் அதிகமாச்சு. வெள்ளஸ்லி பிரபு கொண்டு வந்த துணைப்படை திட்டத்தால் தான் அவங்க என்ன சொல்லுது, மேலும் மேலும் டெவலப் பண்ணான்னு சொல்லலாம். வெள்ளஸ்லி பிரபால் மதராச கல்வி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இல்லை. டல்ஹௌசி பிரபு மார்ச் 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி. இல்லை. ஸோ இதில் வந்து தவறான கூட்டுனால சரியான கூட்டு வந்து நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமை ஆளுநர் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தானே முதல்ல நம்ம கிழக்கிந்திய குழுவுக்கு தலைமை ஆளுநராக வந்திருப்பாரு 1772. சரிங்களா? இதில் பாருங்கள் 1772 டு 1800 கூட மைண்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அதுக்கப்புறம் பின்னாடி ஹேஸ்டிங்ஸ் பிரபு, இவங்களாம் வரிசையாக வந்துருப்பாங்க. யார் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு வந்திருப்பார், அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்திருப்பார், அதுக்கப்புறம் டல்ஹௌசி பிரபு, இவங்களாம் முக்கியமான பிரபு. மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இருந்திருப்பார். பட் இருந்தாலும் இதில் ஃபேமஸான ஆட்கள் யார் யார் அப்படின்னா இவருக்கு பின்னாடி வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, காரன்வெல்லிஸ்க்கு பிரபு மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லஸ்லி பிரபுல இடையில சொல்லலாம். வெல்லஸ்லி பிரபுனா துணைப்படை திட்டம். அதே மாதிரி வில்லியம் பெண்டிங் பிரபு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இந்த 1829 30 வாக்கில் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இருப்பார். சதி என்ன முரண்கட்டை வழக்கத்தை ஒழிச்சார் இல்லைங்களா? ஸோ அது வந்து 1829. 72 87 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1872
ஆயிரத்தி 1887க்கு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் டல்ஹௌசிக்கு முன்னாடியே வந்து சில பிறப்புகள் வந்து சில சீர்திருத்தங்களை கொடுத்துருப்பாங்க. அதே 1888 வாக்கில், அந்த 82 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் பிரபல வந்திருப்பார். சரிங்களா? ஸோ 1857 அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1853 வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே வரைக்கும் டல்ஹௌசி பிரபு முதல் இருப்பு பாதையை போட்டிருப்பாரு இல்லைங்களா? ஸோ 53 முதல் இருப்பு பாதை மும்பை டு தானே, அதுக்கப்புறம் சென்னைக்கு கொடுத்துருப்பாங்க 54. ஸோ அவர் வந்து மாடர்ன் இந்தியாவை, நவீன இந்தியா உருவாக்குற டல்ஹௌசி பிரபு ஃபேமஸ் ஆகிருப்பார். இங்கே என்ன சொல்ல வரனா, 72 டு 57 வரைக்கும் இருந்த பிரபுக்கள் ஒரு சில சீர்திருத்தங்கள் செஞ்சுருப்பாங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமானவர்களாக சொல்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு சொல்லுவாங்க. இதுக்கடையில் வந்து துணைப்படுத்துறதுக்கு வந்த வெல்லஸ்லி பிரபு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வில்லியம் பென்னி பிரபு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக, என்ன சட்டம்? ஒழுங்குமுறை சட்டம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு 73 கொண்டு வந்திருப்பாரு. இந்த சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரல் பதவி உயர்த்தப்பட்டாலும் கவர்னர் ஜெனரல் பதவி கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குனர் மன்றம் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கிறவங்க இயக்குனர் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதவி வகிக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து இயக்குனர் மன்றத்துக்கு கீழே கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டிய கடமை இருந்துச்சு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமானது ரயத்வாரி முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க. 1822 வந்து 1822 இந்த ரயத்வாரி முறை வந்திருப்பாங்க. இதெல்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் அதை வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள், இந்த அரசுனா கவர்னர் ஜெனரல் இருக்கக்கூடிய இவங்க. இப்போ விவசாயி அந்த நிலத்தை விவசாயம் பண்ணுறாரு, அரசு தேவையான வரியை கொடுக்குறாங்க. இடையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க. யாரும் அந்த ஜமீன்தாரி முறைன்னு கொடுத்துருப்பாங்க, மகள்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாங்க, ரைத்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களாம் யாருன்னா இடைத்தரகர்கள். இவங்க என்ன பண்ணுவோம்னா ஜம்முன்னு உட்காந்துட்டு எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணும். பட் இங்கே விவசாயம் பண்ணுறக்கூடிய ஆட்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும். இடையில இந்த ஜமீன்தாரர்கள் வந்து இதுன்னு முறைகள் இருக்கா பாருங்க. இவர் போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது, எனக்கு வருஷமான இவ்வளோ பணத்தை கொடுத்துரு, அவங்கள வச்சு நீ விவசாயம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பருவமழை வந்தால் நல்லா விவசாயம் செழிக்கும், இல்லைனாலும் விவசாயம் போயிடும். அப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ டைரெக்டாக நாட்டாம் டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம் வேலையெல்லாம் அதுக்கு இடையில இருந்தவங்களை வச்சு தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்கும். ரைத்வாரி முறை அப்படி வந்தது தான் 1822 ஆண்டு அறிமுகப்படுத்தணும்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா தாமஸ் மொன்ரோ. எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அரசே நேரடியாக அந்த விவசாயிகிட்ட தொடர்பு வச்சுக்கிற முறைக்கு பேர் இந்த முறை ரைத்வாரின்னு சொல்லுவாங்க. நிலவரி செலுத்துகிற வரைக்கும் தான் விவசாயம் செய்கிறவங்க வசம் அந்த நிலம் இருந்துச்சு. வில்லியம் பிரபு காலகட்டத்தில் மகள்வாரி முறை அறிமுகம் செஞ்சாங்க 1833. இதன்படி நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தோடைய உரிமையாளரோட மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலவரியானது பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடி செய்கிறவங்க கிட்ட வசூல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதில் இடையில வந்து அரசியல் ரீதியாக துணைப்படை திட்டத்தை வந்து வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தார். இதன் மூலமாக பல அரசுகள், ஹைதராபாத், மைசூர், லக்னோ, இந்த மாதிரியான பல அரசுகள் வந்து அது கீழே கொண்டு வந்திருப்பார். இந்த அரசுகள்லாம் அதோட இணைஞ்சிடும். அதுக்கப்புறம் டல்ஹௌசி பிரபு வந்து என்ன பண்ணணும், வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, நிலத்தை பிடிச்சாங்க ரைட்டு, அரசியலையும் அவங்க தலையிட்டு சில அரசர்களே துணைப்படை திட்டத்தின் மூலமாக வாரிசிலப்பு கொள்கை மூலமாகவும் பல நாடுகளை பிடிச்சிட்டாங்க. இந்து சம்பிரதாயப்படி வாரிசு இல்லாத மன்னர் நம்ம இந்திய அரசருக்கு வந்து ஒரு ஆண் மகனை தத்தெடுக்கக்கூடிய உரிமை இருந்தது. என்னன்னா, ஆண் வாரிசு பிறக்கலைங்க, என்ன பண்ணுவாங்க, தத்தெடுத்து அவனை மகனாக வளர்த்து அவரை அடுத்த அரசராக நியமனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முறை இருந்தது. தத்தெடுக்கப்பட்ட மகனுக்கு சொத்துல முழு உரிமையும் இருக்குது. ஆனால் இந்த வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசி பிரபு கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த அரசு ஆங்கிலேய அரசுக்கு டைரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஆண் வாரிசில் அந்த நாடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களை எடுத்துட்டாங்க. இப்படி வீழ்ந்த முதல் அரசு சதாரா. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ சதாராவுடைய மன்னர் ஷாஜி இருந்ததுக்கப்புறம் டல்ஹௌசி பிரபு தன்னுடைய கொள்கை மூலம் நினைச்சிட்டார். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பேர் நம்ம மெயில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஜான்சி அப்படின்ற ஒரு நாடு. ஜான்சிங்கிறது ஒரு நாடு. இந்த ஜான்சி நாட்டு மன்னர் யாருன்னா கங்காதர் ராவ். இந்த கங்காதர் ராவுக்கு ஆண் வாரிசு இல்லை. ஜான்சியோட அரசர் கங்காதர் ராவ், அவருடைய மனைவி பேர் தான் ராணி லட்சுமி பாய். சரிங்களா? இதில் என்னாச்சு, அந்த கங்காதர் ராவ் இறந்த பின்னாடி ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு டல்ஹௌசி பிரபு ஜான்சி நாட்டை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்குவாங்க. ராணி லட்சுமி பாய் சும்மா இருப்பாங்களா? அவங்க 1857 பெருங்கிளர்ச்சி அப்போ வீரதீரமாக போராடி ஒரு ஆணுக்கு நிகராக போராடி வீரமரணம் அடைஞ்சாங்க. ஆனால் போராடின அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேச முடியாது. ஸோ ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ்காரங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டதை எதிர்த்து அவங்க போராடினாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஏரியாவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது? ரொம்ப நாள் ஆட்சி செய்தது எந்த வருஷம் அப்படின்னா, அதுக்கு இந்த வம்சத்தினுடைய காலகட்டம் நமக்கு வேணும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அடுத்து இன்னொரு வம்சம் பார்த்திங்கன்னா சையது வம்சம் நம்ம சொல்லுவோம். இது அப்படின்னா இதெல்லாம் எப்படி சார் மைண்டில் வச்சுக்கணும்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், அகிது சைலோ. இந்த பேரை மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தினுடைய அந்த இதெல்லாம் வரிசையாக வந்துடும்.
ஃபார் அடிமை வம்சம், மம்லுக் வம்சம், குத்புதீன் ஐபக் கோரிக்கையோட அடிமையாக இருந்தவர் அப்படின்னால மெயில் வச்சிடும். கி மீன்ஸ் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இதெல்லாம் சொல்லலாம். துக்ளக், கிசர்கான், சையது, சை மீன்ஸ் சையது வம்சம், லோ மீன்ஸ் லோடி வம்சம். இந்த லோடி வம்சத்தில் தான் கடைசி மன்னராக இருந்தவர் வந்து இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி வந்து 1526 முதலாம் பானிப்பட்டு போரில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு நடந்த முதல் பானிப்பட்டு போரில் பாபர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. பாபர் வந்து அப்போ தான் இந்தியாவில் முதல் துப்பாக்கியை அறிமுகம் செய்தார் அப்படின்ற பேரால் நம்ம வரிசை படிப்பு இந்த காலகட்டத்தில் தான். இது வந்து டெல்லி சுல்தானுடைய காலகட்டம் 1206 ஆரம்பிச்சிருக்கோம். அதே 1526 இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1707 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப்போட முகலாய வம்சம் வந்து அவங்களுடைய காலகட்டம் அது இருக்கும். இப்போ இங்கே என்னென்ன முகலாய வம்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாட்ஷா, அதாவது BHA JSA அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருப்போம். பி மீன்ஸ் பாபர் ஆட்சி பண்ணியிருப்பார். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப்புடைய காலகட்டம் 1707 முடிஞ்சிடும். ஸோ இது இந்த ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1206 1707 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 வருஷங்களாட்டம் முஸ்லீம்கள் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க, இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா என்னுடைய காலகட்டம் நமக்கு தெரியுதுன்னா ஈஸியாக அதை மைண்டில் வச்சுக்கலாம். இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரேபிய துர்க்கியன் வரைக்கும் சொல்லி நம்ம ஸ்கூல் புக் கொடுத்துருப்பாங்க. 5 வம்சங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடிமை வம்சம் வந்து பார்த்திங்கன்னா 1206 ஸ்டார்ட் ஆகி 1206 டு 1290 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடிமை வம்சம் 290 வரைக்கும். கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 ஆரம்பிச்சிருக்காங்க. 1290 இவங்களுடைய காலகட்டம் 290 ஆரம்பித்து 1320 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம் வரைக்கும் 1320. அப்போ இது எத்தனை வருஷம் இருக்குது? 30 வருஷம் தான் இருக்குது. புரியுங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ 206 டு 290 வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 84 வருஷம் இருக்கா? 84 வருஷம். ஏன்னா இங்கே யார் அதிகமாக ஆட்சி பண்ணாங்க அதிக நாள் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தேவை. இவங்க 84 வருஷம், இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99 ஒரு 30 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கில்ஜி வம்சம் வந்து இவ்வளோ. துக்ளக் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா 1320 1414 1320 1414 நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்கோம். இதனுடைய காலகட்டம் பாருங்கள். இப்போ இது மட்டும் 1420 இருந்திருந்தால் இப்போ 1320 டு 1420 100 வருஷம் ஆகிருக்குமா? ஆனால் இங்கே என்ன நமக்கு 100 வருஷம், சரிங்களா? 100 வருஷம் அப்படிங்கிறப்போ இங்கே எவ்வளோ நமக்கு குறைஞ்சிருக்கு? 6 வருஷம். அப்போ 94 வருஷம் இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இவங்க வந்து இந்த துக்ளக் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 94 வருஷம் பக்கம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்கதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அவங்க ஏற்கனவே 84 வருஷம் நமக்கு 84 வருஷம் இருக்குது. இதில் சையது வம்சம் பார்த்திங்கன்னா 1414 டு 1451 வரைக்கும் இருப்பாங்க. லோடி வம்சம் 1451 டு 1526 வரைக்கும் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக நமக்கு கிடைக்குதா? சரி, இதுதான் நமக்கு ஆன்சர். துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது ஆன்சர், சரிங்களா? ஸோ இந்த அடிமை வம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வம்சத்துடைய 3 முக்கிய மன்னர்கள் குத்புதீன் ஐபக், இல்டிமிஸ், பால்பன், சரிங்களா? குத்புதீன் ஐபக் 4 வருஷம் ஆட்சி பண்ணார். 1910 லாகூர் நடந்த போலோ, அதாவது குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த பந்து அடிக்கிற மாதிரி அந்த போலோ விளையாட்டப்போ ஒரு விபத்தில் இறந்துருவார். அதுக்கப்புறம் இல்டிமிஸ் ஆட்சிக்கு வந்துருவார். இல்டிமிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய 243 அடி உயரம் இருக்கக்கூடிய குதுப்னார் அப்படிங்கிறது தூணை கட்டினார். அடுத்து கில்ஜிகள் தான். கில்ஜி வம்சத்தில் வந்து ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து துக்ளக் வம்சம் தான். துக்ளக் வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக் தான் எம்பெட்டின்னு சொல்லுவோம், முன்னுக்கு பின் முரணான துக்ளக்னு சொல்லுவோம். அப்புறம் பெரோசோ துக்ளக்கு. அடுத்து சையது வம்சம் வரும். சையது வம்சத்தில் கிசர்கான் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம், பகுல் கான் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி தான், சரிங்களா? முகலாய வம்சத்தை தோற்று பாபர் கிட்ட தோற்று பண்ணார் இப்ராஹிம் லோடி. இது பானிப்பட்டு போர் 1526 நடந்தது. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸில் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா 7வது கேள்வியாக அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கான் நாட்டு பயணி. எப்பவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பயணிகள் வந்து எக்ஸாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ பயணிகள் லிஸ்ட்னு எடுத்தோன்னா எப்போவுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்க வேண்டியது மொராக்கான் நாட்டு பயணி இபின் பட்டூடா, பாரசீக நாட்டு பயணி அப்துல் ரசாக், ரஷ்ய நாட்டு பயணி நிகடின், போர்ச்சுகீசிய நாட்டு வணிகர்கள்னு சொல்லக்கூடிய டொமிகோ பயஸ், நூனிஸ். இதெல்லாம் அப்படி ஒரு ஃபிங்கர் டிப்பில் மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த பயணிகள் லிஸ்ட்லேருந்து கேள்விகள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், நான் இது வரைக்கும் இப்போ 7வது கேள்வியை நான் நிறுத்திக்கிறேன். இனி அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த கிளாஸ் வீடியோஸில் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.